அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா ஆண்டவரே பலவீனங்களை நீக்கி புது பலத்தால் நிரப்புங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் எங்களிடத்துல காணப்படக்கூடாது. தீமையை வெறுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 32வது வசனம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். பேதுரு ஒவ்வொருத்தரையா போய் சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் போது லித்தான்ற ஒரு ஊருக்கு அங்க இருக்க பரிசுத்தவான்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் இடத்தில், விசுவாசிகள் இடத்துல போறான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். படுத்த படுக்கையா 8 வருஷம் இருந்த ஐனேயா, திமிர்வாதக்காரனா படுத்த படுக்கையா, கால் கையை அசைக்க முடியாம படுத்து கிடந்தான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். பேதுரு இயேசு உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து நடன்னு சொன்னோடனே அப்படியே தேவனுடைய வல்லமை செயல்பட்டதை இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி வியாதியஸ்தர்களை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாரோ, அது போலவே பேதுரு சொல்றதையும் இயேசு கிறிஸ்துவினால குணமாக்கப்பட்டையும் தேவ வல்லமை வெளிப்படுறதையும் இங்க நம்ம பார்க்கிறோம். லித்தா அப்படின்ற ஊர் எருசலேம்ல இருந்து 37 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பட்டணம். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இந்த அற்புதத்தை 8 வருஷமா படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு நடக்கிறத பார்த்து ஜனங்கள் கர்த்தரிடத்துல திரும்பினாங்க. கர்த்தரை தேடுறவங்களா காணப்பட்டாங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷி இருந்தாள். இந்த யோப்பா பட்டணம் லித்தா பட்டணத்துல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பட்டணம். இப்ப அந்த பட்டணத்துல தபித்தாள்னு ஒரு சீஷி இருந்தாள். இயேசுவை விசுவாசித்து இயேசுவை பின் செல்லுகிற ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவளை பத்தி என்ன சொல்லியிருக்கு? நல்ல செயல்களை செய்யறவ, தர்மம் மிகுதியா செய்யறவ அப்படின்னு சொல்லியிருக்கு. தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில மரித்தது எதற்காகனா, அக்கிரமத்திலிருந்து மீட்கணும், சொந்த ஜனமா மாத்தணும். அதுக்கு மாத்திரம் அல்ல, நற்கிரியை செய்ய நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும்ன்றதுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார்.
அப்ப அது நற்கிரியை செய்ய வேண்டியது, நம்ம நல்ல செயல்களை செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அதை இந்த தபித்தாள் நல்ல செயல்களை செய்து வந்தாள். அந்த நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். மரித்து போயிட்டா, அவளை குளிப்பாட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவளை மேல் வீட்டுல வச்சிருக்காங்க. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு, லித்தா ஊர்ல பேதுரு இருக்காரு அப்படின்றத யோப்பா பட்டணத்துல இருக்கிற சீஷர்கள் கேள்விப்படுறாங்க. தாமதம் இல்லாமல் தங்களிடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். போய் கூட்டிட்டு வர்றதுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரை அனுப்பி வைத்தாங்க. இது கிட்டத்தட்ட லாசுரு மரணம் அடைந்தப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஆளை அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றது மாதிரியே இங்க பேதுருவை கூட்டிட்டு வர சொல்றாங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். பேதுரு வந்த உடனே மேல் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க விதவைகள் எல்லாரும் அழுகுறாங்க. தொற்காலுக்காக மரித்து போயிட்டாலே, எங்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுத்தா, அவ செய்து கொடுத்த அங்கி வஸ்திரங்கள், ஏன்னா அவ நற்கிரியையும் தர்மமும் பண்ணக்கூடிய சுவாபம் உடையதுனால அவ விதவைகளுக்கு, ஆதரவற்ற அந்த விதவைகளுக்கு உதவி செய்திருக்கிறா. அத அவங்கெல்லாம் காமிக்கிறாங்க. அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஒரே அழுகையா சூழ்ந்து கொண்டாங்க, அழுதுகிட்டு. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. இதுவும் யோவான் 11வது அதிகாரம் லாசரு உயிர்த்தெழுகிற செய்கிற அந்த சம்பவத்துல 11வது அதிகாரம் 41 43 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து முதல்ல தேவனை ஸ்தோத்தரித்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு லாசுருவை பார்த்து வெளியே வான்னு சொல்றத அங்க பாக்குறோம். அதே மாதிரி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பேதுரு பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாலே எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஜெபம் பண்றதோடு செயல்படுகிறதையும் பார்க்கிறோம். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். மரித்த அந்த தபித்தாள் உயிரோடு எழுந்தத பேதுரு மூலம் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். முதல்ல அவங்களை எல்லாரையும் வெளியே போக சொன்னதுனால இப்ப மறுபடியும் கூப்பிடுறாரு. பரிசுத்தவான்கள் விதவைகள் எல்லாம் கூப்பிட்டு இப்ப தொற்கால் உயிரோடு இருக்கிறவளா நிறுத்தினார். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு இந்த செய்தி. மரித்த தொற்கால் உயிரோடு எழுந்திருட்டா அப்படின்ற செய்தி பரவுச்சு. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். நிறைய பேரு இந்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இயேசுவ விசுவாசித்தாங்க. பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். பேதுரு யோப்பா பட்டணத்திலே அநேக நாட்கள்
சீமோன்றவரோட வீட்டுல தங்கி இருந்தார். அப்ப இந்த நாள்ல பேதுருவோட ஊழியத்தை குறிச்சு நம்ம தியானிச்சோம். முதல்ல லித்தா பட்டணத்துக்கு போறாரு. 8 வருஷமா திமிர்வாதக்காரனா படுத்த படுக்கையில இருந்த ஐனேயா என்பவனை இயேசு உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து படுக்கையை எடுத்து போட்டுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் எழுந்திருத்தான். அதை பார்த்த அநேகர் கர்த்தரிடத்துல திரும்பினாங்க. இதான் முதல் சம்பவம். அடுத்து ரெண்டாவது இவர் லித்தால இருக்கிறத அறிந்து யோப்பா பட்டணத்துல இருந்து 2 பேரை அனுப்பி கூட்டு வர சொன்னாங்க. ஏன்னா யோப்பா பட்டணத்துல தபித்தாள் என்ற பேருடைய ஒரு சீஷி இருந்தா. அவ நல்ல செயல்களையும் தர்மத்தையும் செய்து வந்தா. அவ மரித்து போன உடனே ஆள் அனுப்பி பேதுருவை கூப்பிடுறாங்க. பேதுரு வந்தப்ப அவங்க மாடியில தபித்தாள வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே விதவைகள் எல்லாம் அழுது அவ உயிரோடு இருக்கிறப்ப தங்களுக்கு செய்து கொடுத்த அங்கி வஸ்திரங்கள் எல்லாம் காட்டி ரொம்ப துக்கத்தோடு இருந்தாங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தான் தேவ வல்லமை வெளிப்படும். இங்க பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, அடுத்து தபித்தால பார்த்து எழுந்திருன்னு சொன்ன உடனே அவ கண்களை திறந்து எந்திரிச்சு உட்கார்ந்தா. கைய கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்கள் விதவைகளை கூப்பிட்டு உயிரோடு இருக்கிறவரெல்லாம் அவளை நிறுத்தினாரு பேதுரு அப்படின்றத தியானிச்சோம். இத பார்த்த அநேகர் யோப்பா பட்டணத்துல கர்த்தரிடத்துல விசுவாசமா இருந்தாங்க. பேதுரு நிறைய நாள் அந்த யோப்பா பட்டணத்துல சீமோன்றவர் வீட்டுல தங்கி இருந்தார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட பேதுருவோட வாழ்க்கையில எப்படி தேவ வல்லமை பேதுரு மூலம் வெளிப்பட்டது என்பதை நாங்க தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவ வல்லமை வெளிப்படும்படியா இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, துர்காலை போல நாங்களும் ஆண்டவரே நற்கிரியை செய்கிறவர்களாய், தர்மம் செய்கிறவர்களாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக அற்புதங்களையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் நாங்க அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்க அநேகருக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவரையும் பேதுருவை போல பயன்படுத்துங்க. அவங்க மூலம் தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும். அநேகர் கிறிஸ்துவண்டை இழுத்து கொள்ளப்படட்டும். இந்த நாள்ல நாங்களும் எங்களால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.